ஒரு பழைய பச்சை கலர் டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிச்சு. ஆமாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி வரைக்கும் டிராவல் பண்றதுக்கு எந்த பஸ்ல டிராவல் பண்ணான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப அங்க நின்று இருந்த பஸ்ல ஒன்னு பச்சை கலர் பழைய பஸ். சரி, இதுல ஏறி டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது கோயம்புத்தூர்ல சாய்பாபா காலனில இருக்க புது பஸ் ஸ்டாண்டுங்க. இங்க இருந்து ஊட்டிக்கு காம நேரத்துல இருந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பஸ் பாத்தீங்கன்னா காலைல 11:30 மணிக்கு இங்க இருந்து கிளம்புச்சு. ஊட்டி மலையில ஏற அழகு, அந்த ரோடெல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பாக்கணும்ன்றதுக்காக பர்மிஷன் கேட்டு ஃப்ரண்ட்லயே உட்காந்துட்டோம். ஒரு ஆளுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி போறதுக்கு டிக்கெட் ஃபேர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 75 ரூபாங்க. மொத்த பயண நேரம் 3.5 மணி நேரம். போற வழி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து வெளியேறி காரமடை, மேட்டுப்பாளையம், குன்னூர் வழியா தான் ஊட்டி போறாங்க. இந்த ஊர்கள்ல இருந்து நீங்க இந்த வீடியோ எங்கேயாவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா எந்த ஊருக்காரங்க நீங்க அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. மேட்டுப்பாளையம் தாண்டதுக்கு அப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வாழ்க்கையில மறந்துருக்கவே மாட்டோம். பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். அதை பார்த்துட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சோம். குளுன்னு அப்படியே கிளைமேட் மாறிச்சு. போற வழியில மொத்தம் 14 ஹேர்பின் பெண்ட் இருக்காம. போற வழியில ஒரு ரெஸ்டா கூட கல்லாறுல போட்டாங்க. அண்ட் ஒரு வழியா 3.5 மணி நேரம் கழிச்சு மத்தியானம் 3 மணிக்கு நம்ம ஊட்டி போய் சேர்ந்தோம். வீக்கெண்ட்ல ஊட்டி போகணும்னு வச்சீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ரொம்ப சீப்பாவே இந்த மாதிரி பஸ்ல வந்துடலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.